பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், இந்த வாரம் 2 எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரவண விக்ரம் அஃபிஷியலாகவே எவிக்ட் ஆகிறார் அப்படின்ற நியூஸ் சமூக வலைதளங்களில் 2 நாளாகவே போயிட்டுருக்கு, நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கான க்ளூவும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரோமோ 3 பார்க்கும்போது ரவீனா நிச்சயமாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கமல்ஹாசன் சொல்லியிருப்பார், நான் வந்து விக்ரமை வந்து அவங்க பேரண்ட்டை அனுப்பி அப்படியே அவங்க கூடவே கூட்டிகிட்டு வந்துடலாம், அப்படியே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருப்பார். ஆனால் அது ரவீனாக்கு நடக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் உட்காந்து கமல்ஹாசன் எபிசோடு தான் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே முதல்ல கமல்ஹாசனை காணும் விஜய் டிவியோட ஹாட் ஸ்டாரில், என்னன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் பேசிகிட்டு இருக்கிறார். போயிட்டு ரவீனாட்ட கேட்குறாரு இந்த விஷயங்கள் எல்லாம். ஏன்னா அவங்க சித்தி வந்து தான் ஒரு அலப்பறை பண்ணிட்டு போயிருந்தாங்கல்ல மணியை. அதனால் கேட்கும்போது அவங்க